இன்னும் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டிருக்கணும், அந்த பொண்ணு ஏமாத்திருக்கு முதல்ல கேள்வி. அப்படின்னா அது 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 அம்மா தான் முதல்ல எனக்கு சொன்னது. அந்த பொண்ணு அப்படி கம்பெனியில் இருந்திருப்பான். ஆமாம், அந்த பொண்ணு மேல ரொம்ப காதலிச்சிருந்திருப்பான். அந்த பொண்ணு தான் வாழ்க்கை, அந்த பொண்ணு தான் விரும்பின, அந்த பொண்ணு தான் பாக்குற, அந்த பொண்ணு தான் வேணும்னு முடிவாக்கத்தலாம் தான். அந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணு விட்டுடா நான் தான் சொன்னேன். அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திர ஊங்கொட்டாதே ஆமாலன்னு கேட்கணும். ஊங்கொட்டா எனக்கு பிடிக்காது. அந்த பொண்ணு இவனை ஏமாத்தான். ஆமா, இவன் மேல ரொம்ப ஆசைப்பட்டாடே. சரி நீ பேச மாட்டேங்கிறீங்க, பேசுறோம் என் பக்கத்துல உட்காந்து நல்லா புரி போடும். எவனா பேசுறோம் வந்து உட்காருக்கிட்ட பக்கத்துல எவனா ஒருத்தன் நானே பேச சொல்லுங்க. அப்படி கேட்கணும், படப்படன்னு கேட்கணும். நம்பிக்கை கொடுத்தா காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறன்னு சொன்னா, இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு கடைசியில வேணான்னு கழட்டி விடுற நிலைமையில இவனை ஏதோ ஒரு சதியில மாட்ட பார்த்தா, நான் தேடி வந்தேன் வேணான்னு விட்டுருடான்னு சொன்ன மாதிரி அவன் விட்டுட்டான் அந்த காதலை. எத்தனை வருஷம் காதல் இருக்கு? எத்தனை வருஷம் காதல்? எத்தனை வருஷம் காதல்? 6 வருஷம் 7 வருஷம் 7 வருஷம் காதல். இப்படிதான் வந்தான், யதார்த்தமா வந்தான். நீ ஒரு பொண்ணை விரும்புற, அந்த பொண்ணு உன்னை ஏமாத்தது விட்டுறானே. அந்த பொண்ணை மறக்க முடியலன்னா எப்படி மறக்கடிச்ச? எத்தனை நாள் மறக்கடிச்சேன்னு கேளு. எத்தனை நாள் மறக்கடிச்ச? 2 தடவை தான் வந்து போனேன். அதுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு எனக்கு தெரியல. அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு அம்மா தான் சொன்னாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்போ அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு, என்னைக்கு கல்யாணம் ஆச்சு, மொத்தமே அவங்க தான் சொன்னாங்க. அதை மறந்துட்டான். சந்தோஷமா இன்னைக்கு அவனோட வாழ்க்கை நடத்தி வரான். இன்னைக்கு ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, வெளிதேசம் போகலாமா, நான் என்ன செய்யறது என்ன பண்ணுறது தெரியாத குழப்பம். வேலை எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை செய்ய முடியல, எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நிரந்தரமா பார்க்க முடியல. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும், எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும், எப்படியாப்பட்ட இடத்துக்கு போய் நின்னாலுமே 1 மாசத்துக்கு மேல அந்த வேலையை செய்ய முடியல. அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல மனஸ்தாபம் வந்து அந்த வேலை செய்யற இடத்த விட்டு வெளியேறி வந்துடுறான். யாரு எது சொன்னாலும் எது செஞ்சாலும் யாருக்கும் அடங்க மாட்டான். சரி நம்ம பார்ப்போம், பிடிப்போம், நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போவோம், நல்ல முறையா இருப்பான மனசுல குழப்பத்தோட இருக்கிறான். அன்னைக்கு ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டமும் பெரிய இடத்துக்கு போய் கூட திரும்பி வந்த செய்தி தான் நடக்குதாடா. நீ இன்னைக்கு வெளியூர் போலாம், வெளிதேசம் போலாம், எந்த ஊருக்கு போலாம் முடிவு எடுத்துக்கிறான்னு கேளுடாப்பா. எந்த ஊருக்கு போலாம் முடிவு எடுத்து அதை நிப்பாட்டிட்டேன். இப்ப இருக்கிற வேலையே வந்து இப்ப கை விட்டு போற மாதிரி இருக்குது. முடியல. இப்ப இருக்கிற வேலையே வந்து நல்ல வேலை தான். இங்க நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நல்ல லட்சத்துல தான் சம்பாதிக்கிறேன். போயிட்டோம். இந்த வேலையுமே நான் தான் கொடுத்தேன். முதல்ல ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துல பிரச்சனையாகி அந்த வேலையை வேணான்னு விட்டுட்டான். சரிங்க, விட்டுடான்னு சொன்னேன், விட்டுட்டான். சரிங்க. இப்ப மிகப்பெரிய இடத்துல நான் தான் கொண்டு போய் விட்டேன், நான் தான் செஞ்சேன். அதுல ஒரு கோரிக்கை வச்சு விட்டுட்டான். சரி சரிங்க.